ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பெருவா சொல்லுங்க வாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. என்னப்பா பெருமாசாமி, வட்டிக்கு காசு வாங்கினேன், வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, என்னாச்சு? விளைச்சல சரியில்லை என்னாச்சு. இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க என்னாச்சு. என்னாச்சு அமௌண்ட் கம்மியாக இருக்குது. என்னப்பா பெருமாசாமி அமௌண்ட் கம்மியாக இருக்குது? பையனோட படிப்பு செலவுக்கும் விவசாயத்துக்குமே காசு கரெக்டாக இருந்துச்சு என்னாச்சு. இப்போதைக்கு இவ்வளோ தான் காசு இருக்கு என்னாச்சு. தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, வாங்கிக்கோங்க என்னாச்சு. அடுத்த வட்டம்லாம் வந்துகிட்டே இருக்க மாட்டேன். அடுத்த வட்டம் வட்டியும் முதலும் கரெக்டாக வந்து சேரணும், சரியா? சரிப்பா, போயிட்டு வரேன். என்னாச்சு வாங்க, என்னாச்சு வாங்க. ஐயோ பெருமாசாமி, நான் கொடுத்த கடனை எப்போயா தருவேன்? விவசாயத்தில் சரியான விளைச்சல் இல்லைனாச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் எங்கள் கடனை எப்படி அடைச்சாராச்சு. வர நேரம்லாம் இப்படி தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு சாக்கு போக்கெல்லாம் தேவை கிடையாது. நான் கொடுத்த கடனை எப்போயா தருவேன்? நான் ஒரு மாதத்தில் தந்துடுறேன்னாச்சு. உனக்கு ஒரு மாதம் தான் டைம். நான் கொடுத்த கண்ணை திருப்பி கொடுக்கல, உன்னால எனக்கு சொந்தமாயிரும். என்னாச்சு அப்பெல்லாம் வீராங்கனாச்சு. அந்த நிலத்தை வச்சு என் பிழப்ப ஓடுது. அப்பெல்லாம் வீராங்கனாச்சு. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கடனை அழைச்சிடாச்சு. என்னாச்சு என்னாச்சு பண்ணுங்க, என்னாச்சு என்னாச்சு பண்ணுங்க. உனக்கு இன்னும் ஒரு மாதம் தான் டைம், இல்லைன்னா உன் இடத்த எழுதி வாங்கிடுறேன், சரியா? என்னாச்சு நீங்கள் எப்படியோ சும்மா இருக்கணும். என்னாச்சு நீங்கள் எப்பயும் அவனோட பணத்தை வாங்கியிருக்கணும். அவனுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் டைம், அதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது. சரி நான் பார்த்துக்கிறேன். பெருமாள் சாமி, என்னப்பாச்சு என்னப்பாச்சு? எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லையா? சரிப்பா.
அப்பாவுக்கு என்னாச்சுண்ணே? தெரிலப்பா, வட்டிக்காரங்க வந்தாங்கப்பா, தள்ளி விட்டாங்க. அதை என்னாச்சுன்னு தெரியல. வந்து பார்த்து அப்பாட்ட கேட்டேன், எந்த பதிலும் சொல்லல. சரியா, அப்பா பார்த்துக்காயா பத்திரமா. சரி நான் பார்த்து. என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? சொல்லுப்பா. சொல்லுப்பா. என்னாச்சுப்பா? சொல்லுப்பா. சொல்லுப்பா. நான் சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லுப்பா. சொல்லுப்பா. பாப்பா உட்காந்து பேசலாம். பார்த்துப்பா. பா ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உன் படிப்பு செலவுக்காண்டி ஒருத்தன் கடை வாங்கியிருந்தேன். அவர் வந்து இப்போ வந்து நீ அசிங்கப்படுத்தி போயிட்டாரு. உங்கள் பணத்தை திருப்பி செலுத்த முடியல. அதனால் அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார். என்னப்பா என்ன சொன்னாங்கப்பா? உங்கள் அம்மா இருந்ததுலேருந்து உன்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பா. அதனால் உனக்கே தெரியாமல் நம்ம காட்டை வச்சு ஒருத்தன் கடை வாங்க. சரி விடுப்பா. அதை ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி செலுத்த முடியலன்னா அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நம்ம நிலத்தை எழுதி வாங்கிடும் சொல்கிறாரு. இதனால் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலப்பா. என் படிப்பு கண்டி தான்ப்பா நான் கடை வாங்கினேன். அது திருப்பி இப்போ என்னால் செலுத்த முடியலப்பா. என்ன பண்ணணும் எனக்கு தெரியலப்பா. சரி அழுகாதப்பா. சரி விடுப்பா, பார்த்துக்கலாம். அழுகாதப்பா. அழுகாத, விடுப்பா, பார்த்துக்கலாம். வாப்பா, வா உள்ளப்பா. வாப்பா. பார்த்து பையா கீழே போ. எருக்கஞ்செடியோரம் ஐயா அப்பா சாய் இப்படி வெயிலா செம்மாடி. அப்பா ஐயோ அரிக்குதே. ஐயோ விவசாயம் இவ்வளோ கஷ்டமா? எப்பாடி உன் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல. தேடுவோம். எப்போ இங்க போயிட்டு வரேன். மனுஷன் என்னம்மா கஷ்டப்படுவாரு. சரி பாவம் தான் கட்ட. யாருக்கும் நிலைமை வரக்கூடாதுடா. இதுக்கப்புறம் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம். வந்து ஊரே மெச்சுற அளவுக்கு விவசாயி மகனா பரவாயில்லையே, கூட ஒரு நல்ல நிலைமை இருக்கானே, அப்படி இருக்கணும். வைப்போம். அண்ணாச்சி பெருமாள் சாமி வாங்க வந்திருக்கேன். என்ன பார்க்கணும்? அண்ணாச்சி பார்க்கணும். என்னாச்சு? பெருமாள் சாமி மகன் வந்திருக்கான். என்னப்பா? உங்களை பார்க்கணுமா அண்ணாச்சி? மேலே வர சொல்லு. எங்கள் அப்பா உங்கள்கிட்ட வாங்கின பணம் வட்டி முதல் மாதிரி இருக்குது, வாங்கிக்கோங்க. அதை வாங்கிக்கோ. சரியா இருக்கு அண்ணாச்சி. நான் வட்டி வசூலுக்கு 1000 பண்ணுவேன்ப்பா. அதான் நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது, இங்கேயும் நினச்சிக்கிடாதீங்கண்ணா. உங்கள் அப்பா கிட்ட எனக்கு நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு. சரிப்பா.
சின்ராசு உனக்கு தூக்கி போட்டாங்க. எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி நான் மண்டியிட்ட பாதவத்தி ஐயா புஞ்சிரிப்பு ரகையில தீ குளிச்ச பாதவத்தி தீ குளிச்ச பாதவத்தி. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சின்ராஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உயர் திரு ஜெயக்குர்மன் சார் அவர்களை நம் சிறப்பு விருந்தினர் சின்ராஸுக்கு நினைவு பரிசு தருமாறு அழைக்கின்றோம். உயர் திரு சின்ராஸ் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கின்றோம். எல்லாம் இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? யாரும் பயப்பட வேணாம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான். நம்மாழ்வார் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னார் யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது? பசுமை புரட்சியும் ஒன்று, ஆனால் இங்கே பசுமையும் இல்லை புரட்சியும் இல்லை. மக்கள், அரசு, விஞ்ஞானி, இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம நாடு நல்லாயிருக்கும். என்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் விவசாயத்தை ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறானோ அன்னைக்கு தான் நம்ம நாடு வல்லரசாகும். ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் கவர்மெண்ட்டோட மார்க்கெட் வரணும். அப்போ தான் விவசாயத்தோட தற்கொலை குறையும். இன்றைக்கி ஒரு விவசாயியோட தற்கொலை நாளைக்கு லட்சக்கணக்கான மக்களோட தற்கொலை கிடைக்கிற மக்களை நம்ம பயிரிடணும். கடவுள் தான் விவசாயம் காலம் தூக்கி விட்டு சுற்றணுங்க. நல்ல நிலைமை காரணம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ரொம்ப அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவங்களை புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடு.